விதன்யாவோட மரணத்துல எல்லாருமே ஒரே ஏங்கல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த பெண்ணினுடைய இறப்புக்கு யார் யார் காரணமா இருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நெறைய பேர் இந்த விஷயத்தை யோசிக்காதது தான் மிகப்பெரிய காரணம். அதுக்காக நான் கணவர் கவின்குமார், அவங்க மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, அவங்களுடைய மாமியார் சித்ராதேவி இவங்க மேல தப்பில்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, 4ஆம், 5ஆம், 6ஆம் குற்றவாளிகள் தானே தவிர, முதல் 2 நிலை குற்றவாளிகள் யாருன்னு யாருமே யோசிக்கிறதே இல்ல. எல்லா சேனல்லயும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்ன நினைக்கிறாங்க? வரதட்சணை கொடுமையினால தான் இந்த மரணம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே வரதட்சணை கொடுமை மட்டும் தானா காரணம்? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது மிகப்பெரிய தவறு. இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போதே கவின்குமாரினுடைய முழு விவரத்தையுமே பெண்ணினுடைய தந்தையான அண்ணாதுரை விசாரிச்சு வாங்கியிருக்காரு. அந்த கவின்குமாருக்கு மாத வருமானம் ரூ. 20,00,000 மேல பில்டிங் வாடகை மூலமாவே வருது. அது இல்லாம ஒரே பையனா இருக்கான். சொத்து நெறைய இருக்கு. இந்த பெண் அதாவது ரிதன்யாவுக்குமே சொத்துக்கள் அதிகமா இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய நகை போட்டு திருமணம் பண்ற நிலைமையில தான் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில தான் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ரி கவின்குமாரினுடைய ஜாதகங்கள் வருது. திருமணம் பொருத்தம் பார்க்குறாங்க. திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்கு அப்புறம் எல்லாருமே யோசிக்கிற ஒரே கான்செப்ட் வரதட்சணை கொடுமையினால தான் அந்த பெண் இறந்திருக்காங்க அப்படின்னு. அது முழுக்க முழுக்க 100க்கு 50% தான். மீதி 50% வேற. என்ன அப்படிங்கிறத இந்த பெண் பார்த்தீங்கன்னா, மனநலவாலும், உடல்நலவாவும் அவங்களே பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க.